அப்படிப்பட்ட செல்வகுமாரை விஜய் வந்து தன்னுடைய படத்தின் புலி படத்தின் மூலமா தயாரிப்பாளர் ஆட்டினார். ஆனா இவர் என்ன பண்ணார்னா அந்த நேரத்தில் நடந்த ஒரு இன்கம் டாக்ஸ் ரெய்டுல விஜய்க்கு எதிராக வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அதுலதான் விஜய் என்ன பண்ணாரு, ஆகா நம்ம இவ்வளவு நாள் ஒரு பாம்புக்கு பாலை ஊத்திட்டோம், அது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு அவரை நகர்த்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரியாஸ்ங்கிற ஒருத்தர் பிஆர்ஓ ஆக்குனாரு, ஜெகதீஷ்ங்கிற ஒருத்தர் மேனேஜர் ஆக்கி இன்னைக்கு விஜய் வந்து மிகப்பெரிய உச்சத்துல இருக்காரு. இப்ப செல்வகுமார் என்ன பண்றாருன்னா இந்த கட்டத்துல விஜயோட நெருங்கிட்டோம்னா நம்ம ஏதாவது ஒரு குஷியான அந்த இடத்த பிடிச்சிடலான்ட்டு பல வழியில அவர் ட்ரை பண்ணார். இன்னும் சொல்ல போனா நம்ம மூலமா கூட அந்த முயற்சியை அவர் மேற்கொண்டார். பட் அது நடக்கல. அது நடக்கலைங்கிறது இப்ப என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா விஜய்க்கு எதிராக அவர் ஒரு பக்கம் கருத்து சொல்றாரு, பல யூடியூப் சேனல்களுக்கு இவரே ஃபண்டிங் பண்ணி நீங்க விஜயை பத்தி வந்து நெகட்டிவான வீடியோ போடுங்கன்னு இவர் பணம் கொடுக்குறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு யூடியூப் சேனல்ல இவர் பணம் கொடுத்து அவங்க என்கிட்டயே அப்ரோச் பண்ணாங்க, சார் நீங்க வந்து விஜயை பத்தி நெகட்டிவா பேசணும், உங்களுக்கு இவ்வளவு ரூபா பணம் தர்றோம், இந்த பணத்தை தர்றது பிடி செல்வகுமார் அப்படின்னாரு. நான் ஒண்ணு ரொம்ப கடுமையா ரியாக்ட் பண்ணேன். எதுக்கு சொல்ல வரேன்னா தனக்கு வாழ்க்கை கொடுத்த விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை வந்து பிடி செல்வகுமார் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது உண்மையிலேயே வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம்.